வரமத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் அன்றைக்கு நேற்று ஒரு பேஷண்ட் உண்டு ஃபுட் சிட்டியில் போயிட்டு, சரியா, ஃபுட் சிட்டியில் அந்த பச்சை பேக் பெரிய பேக்கில் நியாயமான சாமான்லாம் வாங்கிட்டு சரியான பாரம். ஒரு லேடி ஒரு ஆள் தான், 52 வயசு. அப்போ அந்த பேக்கை தூக்கின உடனே நெஞ்சுக்குள்ளே இடது பக்கம் நெஞ்சு பேக் பாரத்தை தூக்கின உடனே இடது பக்கம் நெஞ்சுக்குள்ளே நோயினண்டா அந்த பொருத்த மாதிரி தொண்டையும் இறுகின மாதிரி அந்த பொறுப்பு மாதிரி வந்துருக்கு. அப்போ உடனே அது ஹார்ட் வருத்த மாதிரி இருக்கம்மான்னு சொல்லி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. வந்தால் நாம இசிஜி ஒன்று வளமை எடுக்கிறாரு. இசிஜி எடுத்துட்டு இசிஜியில் சில டைம்களில் வந்து காட்டாது. இசிஜியில் காட்டினா உடனே நாங்கள் அட்மிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம். உடனே ஒரு முதலுதவிக்கு சில மருந்துகள் கொடுத்துட்டு, சரியா, அஸ்பிரின், கொலஸ்ட்ரால் டேப்லெட், குளோபிட்னுங்கிற குளிசை, அந்த நீங்கள் பாவிக்கிற வளமே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும், இதெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் உடனே பேஷண்ட்டுக்கு கனிவுலாலாம் போட்டு எமர்ஜென்சியாக அந்த பேஷண்ட் அமைதியாக்கி, டென்ஷன் ஆகப்படா, ஹார்ட் வருத்தம்னா டென்ஷன் ஆகப்படாது, பதட்டம் ஆகப்படாது, நடக்கப்படாது, பேசப்படாது. ஹார்ட் வருத்தமாக இருந்தா அதெல்லாம் என்ன செய்யும், இன்னும் ஹார்ட் வருத்தத்தை கூட்டும். அப்போ நாங்கள் ரெஸ்ட் ஆக்கிட்டு அந்த நோயாளியை உடனே ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன்லாம் போட்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம். இசிஜியில் மாற்றம் இருந்தா. இப்போ இசிஜியில் மாற்றம் இல்லை, ஆனால் நோயாளிக்கு அந்த வருத்தம் ஹார்ட் வருத்தம் மாதிரி தான் இருக்கு, சரியானே. அப்படி இருந்தா நாங்க அந்த பேஷண்ட்டுக்கு திருப்பி ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்லுவோம். இருக்க வச்சு ஒரு 2 மணி நேரத்தை திருப்பி இசிஜி எடுத்து பார்ப்போம். அடுத்து 2 மணி நேரத்தை திருப்பி வேற டெஸ்ட் ஒன்று இருக்கு, அது கட்டாயம் செக் பண்ணி பார்க்குற உண்மையான வந்தது ஹார்ட் அட்டாக் தானு பாக்குறது. இப்ப நம்ம நாட்கள் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா, வோட்ல நில்லுங்கன்னு சொல்லிச்சுன்னா, அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போனா வாட்டில வச்சிருவான்னு போட்டு, சரிதானே, என்ன செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருக்கிற. அப்படியே காலையில வந்திருக்கும் மருத்துவம் ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருந்து பின்னர் 4 மணி 4:30 பிரைவேட்ல போய் காட்டுவோம். கொண்டு போனா வாட்டில வச்சிருவாங்க. அவரோட உயிர் ஆபத்தை பத்தி அது கவலை இல்லை, இந்த வாட்டில இருக்கிறது தான் பயம். என்ன பிரச்சனை ஏரியா, வாட்டில இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அது ஹார்ட் அட்டாக் பயமும் இருக்கு, மகத்தா போய்த்துறோம் பயமும் இருக்கு. ஆனா வாட்டுக்கு மட்டும் போயிடலாம். அதை விட சீரியஸ் மகத்தாரத்தை விட கஷ்டம் இந்த வாட்டில் இருக்கிறது. அப்படித்தான் இருக்கு. இந்த வாட்டில் நில்லுங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏடா எனக்கு பிறகு அதை சின்னதுக்கு பிறகு கொஞ்சம் அவ்வளவா இல்லை, இப்ப குறைஞ்சிட்டு அந்த வருத்தத்தை குறைச்சி சொல்ற வாட்டில இருந்தா. இதெல்லாம் கடும் பிழையானது, சரிதானே. அப்ப அந்த பேஷண்ட் இருந்து பார்த்துச்சு, நாங்க திருப்பி 2 ஹவர்ல எடுத்து பார்த்துட்டு நார்மல் தான். அதுக்கு பிறகு ஒரு டெஸ்ட் ஒன்று செய்யறோம். இப்ப வந்து அந்த டெஸ்ட் வந்து முந்தி வந்து போதிய அளவு கிடைக்கல, இப்ப செய்து பார்க்குற ட்ரோபோனின் ஐன்னு சொல்லி, சரிதானே, ட்ரோப் ஐ, TROP, ட்ரோப் ஐன்னு சொல்லி சொல்லுவாங்க சோட்டா. அதுல ட்ரோபோனின் ஐன்னு ஒரு டெஸ்ட் ஒன்றைக்கு ரத்தத்துல அந்த கெமிக்கல் கூட இருந்தா அந்த வந்தது ஹார்ட் அட்டாக் அடிக்கலாம். இசிஜில ஒண்ணும் இல்லை, இசிஜில ஹார்ட் ஆகி சில டைம்ல, சரியா, இசிஜில பெரிய மாற்றம் ஒண்ணும் இருக்காது. ஆனா ரத்தத்துல பார்த்தோம்னா மதிக்கலாம். அது என்னன்னு சொல்லிச்சுன்னா, எங்களோட இருதய தசைகள் வந்து ஹார்ட் அட்டாக்ங்கிறது இருதயத்துக்கு போற ரத்தோட்டம் பிளாக் ஆகுறது, சரியானே. இருதயம் தானே, நம்ம இருதயம் அடிச்சுட்டே தானே, ஒரு நிமிஷத்துக்கு 70 தரம் 80 தரம் அடிச்சுட்டே இருக்கு, சரியானே. அப்ப அதுக்கு ரத்தம் போவாட்டி, இப்ப என்ஜினுக்கு டீசல் போவாட்டின்னு பிளாக் ஆயிரும், என்ன என்ஜின் அது மாதிரி தான். அப்ப ஹார்ட்டுக்கு அந்த வந்த நோவு வந்து ஒரு பிளாக்கால வந்த நோவா இருந்தா அந்த இருதய கலங்கள் சிலது என்ன செய்யணும், இறக்கும். ரத்தோட்டம் இல்லாமக்கு ஒரு பயிர் சாகுற மாதிரி ரத்தோட்டம் எந்த குழாயில பிளாக் வந்துச்சோ அந்த பகுதிக்குரிய இருதய தசைகள் வந்து சிலதுகள் வந்து கொஞ்சம் ரத்தோட்டம் இல்லாதாலும் இறக்கலாம். அந்த இறந்தோன்னா அந்த கலங்கள்ல இருந்து வெளியாகிற கெமிக்கல் தான் இது ட்ரோபோனின் ஐங்கிறது. அந்த கலங்கள்ல இருந்து வெளியாகிற கெமிக்கல் அது வந்து ரத்தத்துல ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளாம் வரும். உடனே வராது, மறைஞ்ச அந்த அந்த கலங்கள் இறந்த உடனே வராது. ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரத்துல வரும். ஆனா 12 மணி நேரத்துல நல்ல கடும் கூட வரும், சரியானே. 12 மணி நேரத்துல நல்ல கூட இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-9 நாளைக்கு ரத்தத்துல இருக்கும். அப்ப சிலாக்கள் வருவாங்க, ஒரு 4-5 நாளா எனக்கு நெஞ்சுக்கு நோண்டு. அப்படியான டைம்கள்ல நாங்க இசிஜில ஒன்றும் இருக்க மாட்டா. இசிஜில ஹார்ட் பண்ணிச்சுன்னா சிவியரான பிளாக்னா தான், பெரிய பிளாக்னா தான் இசிஜில ஹார்ட். சின்ன சின்ன பிளாக்கள் சில டைம்ல ஹார்ட் ஆகுது. அப்ப அப்படி வரக்குள்ள நாங்க இந்த டெஸ்ட்டை செய்து பார்க்கணும், ட்ரோபோனின் டெஸ்ட். இதெல்லாம் நோய் அழிக்கு வழங்குறதும் இல்லை, சொன்ன உடனே இப்படி இருக்கி கொஞ்சம் வச்சு பார்க்கணும். ஒரு 2 ஹவர் இருங்க, 4 மணி நேரம் இருங்கன்னு சொன்னா போட்ல இருக்கிறல்ல. அப்படி வந்துட்டு நாம பின்னரம் 2 மணி நேரத்தை ஆளை பார்ப்போம், ஆளை காணல. என்ன டிக்கெட்ல எழுதி போட்டு வைத்திய ஆலோசனைக்கு எதிராக
எனது சொந்த விருப்பத்தின் பேரில் எனக்கு என்ன நடந்தாலும் நானே அதை பொறுப்பெடுக்கிறேன் எழுதி போட்டு விட்ட போய்க்கிறான். என்ன காரணம் அது? இதை பத்தி தெரியா? சரியானே? ஒரு லைட்டானது வந்து அடுத்து பெரிய பிளாக்காகவும் ஆகலாம். சரியா? அப்ப இது இது இப்ப உங்களுக்கு இது எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி படங்குறி படிப்பிச்சா இத பாட்டுல வைக்கிற என்ன அந்த பகுதிக்குரிய ஆள் சொன்னா நம்பணும். ஒரு டாக்டர் சொல்றாருண்டா நம்மளுக்கு அந்த நோயை பத்திய தெளிவு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அந்த பகுதியால் சொல்றாங்க அதை கேட்கணும். என்ன இன்ஜினியர் சொல்றதானே பில்டிங் கட்டுறதுல இன்ஜினியர் சொல்றதானே நம்ம கேட்கணும். சரியா? அதை விட்டு போட்டு நம்மட வாட்டுக்காரனா பில்டிங் உடஞ்சு கொடுக்கும் இடையில. அவர் செல்ற கம்பி தான் போடணும் சைஸ், அவர் செல்ற கலை தான் போடணும். அது மாதிரி டாக்டர் சொல்றத நீங்க கட்டாயம் நம்பணும். நம்ம ஊர்ல வந்து அந்த எல்லாருக்கும் அறிவு கூடையா அல்லது அறிவு அறவே இல்லையான்னு விளங்குது இல்ல. நாம ஒன்றை செல்றான் எனக்கு அவ்வளவு பெருசா டாக்டர் சொல்ற மாதிரி இல்லாம எனக்கு இல்ல இதோட போறாங்க வீட்டு. சரியா? இப்ப நாம ஏதோ சீரியஸா செல்ற மாதிரி இப்ப எங்களுக்கு இப்ப நீங்க அந்த கழிச்சிட்டு போகக்குள்ள விளங்குதானே இதா இருக்கலாம் சொல்லி. அப்ப படத்தை எடுத்து காட்டி போட்டு 1 மில்லியன் நோட்டு போக பாக்குறேன், சிலது காட்டாது. அப்ப அதை எல்லாரும் விளங்கிக்கணும். அப்ப இந்த டெஸ்ட்டை நாங்க செய்து பாக்குற அது விலை கூடின 6000 7,000 ரூபாய் பிரைவேட்ல செய்யறேன்டா. அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. நாங்க அவங்களோட பேசி இப்படி ஒரு பேஷண்ட் இருக்குன்னு சொல்லி நாங்க சந்தேகமா இருந்தா ஒன்று நோயாளி அனுப்புவோம், அல்லது செய்து தருவாங்கண்டா பிளட் எடுத்து நாங்க அனுப்புவோம். அப்ப அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமே. ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம நெஞ்சினோட பயந்துதான் வாரம் வந்து போட்டு தன் தொடங்குற. அப்ப நம்ம ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது ஹார்ட் வருத்த மாதிரி இருக்கலாம்னா வாரம். அப்ப இதை கட்டாயம் இந்த பொதுமக்கள் எல்லாரும் விளைவிக்கணும். அந்த டெஸ்ட்டை செய்து பாக்குறதுக்கு ஒரு 2-4 ஹவர்லாம் அது பிளட்ல வரும். அப்ப நாம இருந்து அந்த டெஸ்டையும் செய்து பார்த்துட்டு அப்படியும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நாங்க இது சும்மா தசை நோய் அரிக்கலாம், என்ன ஒரு குனிஞ்ச ஒரு சாமான தூக்க கொழுவி பிடிச்ச நோய் அரிக்கலாம் சொல்லி குறவுதான் அதுக்கு போகணும். முதலாவது கொழுவி பிடிச்ச நோய் அரிக்கும் ஓட்டி போயிட்டு வச்சிருந்தா அது ஹார்ட் அட்டாக்கா இருந்து என்ன இரவைக்கு சில வேளை திடீர் மரணங்களும் ஏற்படலாம் வீட்டுகள்ல. சும்மா இருந்தாலும் தானே சொல்லி இனி அவர் உயிரோட ஒளிம்பி வந்தது தானே செல்வாரு. என்னை காலத்துல கொழுவி பிடிச்ச நான் தான் போகலண்டு உயிரோட இருந்தது தானே செல்வாரு. இல்லாட்டி நாம என்ன சொல்லுவோம், திடீர்னு அவளை படுத்தாள் எலும்பெல்லாம். அப்ப அவருக்குள்ளுக்கு வருத்தம் இருந்துரு. சரிதானே? அப்ப அதுலயும் சில அதை ஒவ்வொரு ஆக்களை பொறுத்திருக்கு. சில ஆக்கள் வந்து நெல்லா தாங்கி பழையின ஆக்கள்லாம் சின்ன சின்ன வருத்தங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. சரியானே? சும்மா தலை சுத்து வருது, சும்மா கொஞ்சம் நெஞ்சுக்கு நோயின அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் இருந்து கடும் இயலாத கட்டத்துல ரெடி ஆகக்குள்ளே ஆக்கள் ஆட்டக்குள்ளே உயிர் போயிருக்கான். அண்மையிலேயும் ஒரு ஆள் அப்படித்தான் ரெடி ஆகக்குள்ளே ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எல்லாம் ரெடி ஆகணுமே, வாஷ் எடுக்கணும், உடுப்பு போடணும், அதெல்லாம் ஒரு வேலை. உண்மையா ஹார்ட் அட்டாக்னு சந்தேகப்பட்டால் ஒரு அடி கூட நடக்கக்கூடாது. ஏண்டா அந்த ஹார்ட்டுக்கு பிளாக் இருக்கு. அப்ப ஹார்ட்டுக்கு இன்னொரு வேலையை கொடுக்க இயலாது, அவடத்தையே குந்திடணும். ஹார்ட் அட்டாக் சந்தேகம் வந்தா அவடத்தையே குந்திடணும். ரெஸ்ட் எடுத்த உடனே அந்த நோவு இல்லாம போகுதுண்டா அது ஹார்ட் நோ இருக்கு. நபர்தான் கட்டில் இருக்குன்னு சொல்லி கூட நடந்துடப்படா, அவடத்தையே குந்திட்டு கொஞ்சம் நேரம் இருந்துடணும். இருந்து ஆக்கள் சத்தம் போடாமக்கு என்ன பதட்டம் ஆகாமக்கு டென்ஷன் ஆகாம இருந்தா அந்த நோவு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிறகு நாம அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அதுக்கு பிறகு பிள்ளைகளை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதோ அதுகளை செய்யலாம். ஆகவே தயவு செய்து இந்த விஷயங்களை வந்து டாக்டர் மார் சொல்றதை கேளுங்க. நம்மட புத்திக்கு சித்தாலபே பூசி மசாஜ் பண்ணி சுடு தண்ணி குடிச்சு சப்பித்துங்கிற குடிசையெல்லாம் வீட்டை போட்டு எல்லாம் செஞ்சு வாரவுல அங்க நான் சொல்றதெல்லாம் ஒவ்வொரு நோயாளிகள் நம்ம ஊர்ல மரணிச்சுதான் நான் சொல்றதெல்லாம். நன்ன சின்ன சித்தாலப போட்டது, சுடுதண்ணி குடிச்சது, சப்பித்துங்கிற குடிச்சு சாப்பிட்டது எல்லாம் ஒரு ஆளுக்கு நடந்தது. சரிதானே? இன்னொரு ஆளுக்கு நடந்தது பாட்டில வச்சு போட்டு 2 மணி நேரம் பார்க்க வரக்குள்ள ஆளை காணல. பேஸ்புக்ல வருது 3 நாளையால பக்கத்துல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ல மகத்தானு பேஸ்புக்ல வருது. அப்ப உடனே பார்த்து எங்களுக்கு அழிச்சு நாம இந்த ஆளை போட்ல வச்சல பாருங்க. அப்ப யோசிக்கிற சில டைம்ல நீ காப்பாத்த இல்லைன்னா நீ வேற உயிரை வாங்க போறோம் இஸ்ராயல் அலிஸ்லாம் அவர் அப்படியே வீட்டு அனுப்பி வாங்கி எடுத்துட்டார். அப்படிதான் நாம நினைக்கலாம். என்ன மேல ஒரு தீர்மானம் இருக்க இவரை உயிரத்துல அந்த வாங்கணும்னு சொல்லி. அப்ப அது ஒன்றும் செய்யலாம். ஆனாலும் நம்மட அறிவு ஒன்று தந்துதான் நினைக்கான். அதாவது அறிவை தந்திருக்கான். தெரிஞ்சாக்கள் தெரியாதாக்கள் சொல்லிக் கொடுக்க சொல்லிருக்கேன். நாம அதை செய்யறோம். அதை கேட்டு நடங்க. தயவு செய்து வேற வைத்தியங்கள் செய்யாதங்க. வாயு குளிசைன்னு சொல்லி ஒரு வாயை போற வெள்ளப்படா வச்சு குடிக்கிற இதெல்லாம் புறவு அடுத்த ஸ்டெப். இசிஜி எடுத்து பார்த்து ஹார்ட் வருத்தம் இல்லைன்றதுக்கு பிறகு நீங்க எல்லாம் செய்யுங்க. மற்ற எல்லாத்தையும் செய்யுங்க. வெள்ளப்புடா வச்சு குடிங்க, உருவரிசி போட்டு கஞ்சி குடிங்க, வாயு குளிசையை சாப்பிடுங்க, சப்பித்துங்க குளிசையை குடிங்க, எல்லாம் செய்யுங்க.
ஆனா முதலாவது வேலை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இதை பார்த்து இது இல்லைன்றது பாக்குறது. சரி, அதை செய்துட்டீங்கன்னா நம்ம திருப்பி இப்ப நேற்று பின்னரும் ஒரு பேஷண்ட் வந்தது. அது வந்து கழித்த உடனே இடது பக்கம் நோவுதோ கை சேர்ந்து கடுத்தன்னு சொன்ன உடனே முதலாவது செய்த வேலை இசிஜி எடுக்கிறார். சரியா, அதை கிளியர் பண்ணி போட்டுதானே அது கழுத்து புடரி மடங்கி இரவு தூங்கினத்தால கை கடுத்தது கை வரைச்சது திமுத்தது இதெல்லாம் பிறகு அடுத்தது. சரியா, அது இருக்கும் கழுத்து புடரி நோயின இரவு கொஞ்சம் 2 சலானியை போட்டுவிட்டு கழுத்தை மடக்கிட்டு தூங்கினத்தாலையும் கை கடுக்கும். ஹார்ட் வருத்தத்தும் கடுக்குமே. இது ரெண்டுல எது பயம்? ஹார்ட் வருத்தம் தான் பயம். மற்ற நோக்கு எல்லாம் போட்டு மசாஜ் பண்ணி எண்ணெய் போட்டு தேய்ச்சி வச்சுட்டு இருக்கலாம். ஆகவே எல்லாரும் இதை கொஞ்சம் நீங்க கருத்தில் எடுக்கணும். நெஞ்சு நோவு நெஞ்சுக்குள்ள அரைச்சாப்புல வருது, பொருத்த மாதிரி வருது, இடது கை சந்துக்கு போகுது, தொண்டைக்குள்ள வந்து இறுகுது, விளாங்கா பச்சை விளாங்கா செண்டா சிக்கிற மாதிரி தொண்டை அப்படி சிலாக்கள் சொல்லுவாங்க. அந்த தொண்டைக்குள்ள பொருத்த மாதிரி சிக்கின மாதிரி இருக்கும், கதை வராது பொறுத்துட்டிக்கிற மாதிரி இருக்கும். சரி, தொண்டையை நெருக்கிறம்பாங்க அப்படி வரும். சிலாக்களும் தலை சுட்டு மாதிரி மட்டும் வரும். சும்மா தலை சுத்து மாதிரி வரும். அதுக்கு நாங்க வந்தா இசிஜி எடுப்போம், பிரஷரை பார்ப்போம், சுகரை பார்ப்போம். பேசிக்கான விஷயம், அடிப்படையான விஷயம் உலகம் செய்து அந்த பயப்படக்கூடிய அவளையும் கிளியர் பண்ணதுக்கு போறோம். மத்த எல்லா மருந்து குடிக்கலாம். தலை சுத்து காதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு தலை சுத்து வரும். அந்த காதுக்குள்ள இருக்கிற தண்ணி ஓடுறதாலையும் வரும். அப்ப அதுக்கு வர குடிச்சிருக்கு அது தரலாம். அது நம்மளுக்கு கிரி இருக்கலாம், 4-5 நாளைக்கு இருக்கலாம், 10 நாளைக்கு இருக்கலாம் தலை சுத்தோட. ஆனா ஹார்ட் வருத்தத்தால வர தலை சுத்தோட இருக்கல. அப்ப அதை உடனடியா நாங்க சிகிச்சை செய்யணும். ஆகவே இப்படியான அறிகுறிகள் இருந்தா பின்னரம் வரையும் இருக்கப்படா. 24 மணி நேரம் அவசர சிகிச்சை பிரிவு எல்லா ஹாஸ்பிட்டல்கள்லையும் அவசர சிகிச்சை பிரிவுங்கிறது 24 மணி நேரம் இருக்கு. நீங்க அந்த டாக்டரை விட்டு போய் கதவை தட்டி, இந்த டாக்டரை விட்டு கதவை தட்டி, அங்க ஒழுப்பி இங்க ஒழுப்பி தெரியறவளே இங்க வருத்தம் கூடிடும். இந்த வேலை ஒண்ணும் செய்ய வேணாம். உடனடியா பக்கத்துலேக்கு அரசு வைத்தியசாலைக்கு போங்க. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யூனிட் ஒரு நர்ஸ் இருக்கு, டாக்டர் இருக்கு. பழைய காலம் மாதிரி வீட்டு இருக்கிற டாக்டர், டியூட்டி டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. சரிதானே? அப்ப நீங்க போனா உடனே அவங்க ஒன் கால் ரூம்ல டாக்டர் இருப்பாங்க, கால் பண்ணுவாங்க, இசிஜி வரும். அதுக்கடையில இசிஜி எல்லாம் நர்ஸ் மாதிரி எடுத்துருவாங்க. சரிதானே? அப்ப இதை செய்யுங்க. செய்தா நம்ம எவ்வளவுக்கு ஏர்லியா அந்த சிகிச்சையை ஆரம்பிக்கமோ அவ்வளவுக்கு எங்கட இள வயது மரணங்கள்ல இருந்து எங்களை பாதுகாக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஹார்ட் அட்டாக் தான் இப்ப 3 பேர் இந்த தொற்றா நோய்களால வந்து 3 பேர் இறக்காங்கன்னா அதுல ஒரு ஆள் வந்து ஹார்ட் அட்டாக். அப்ப அது பெர்சன்டேஜ் கூட 33 விதமான இறப்புகள் மாரடைப்பால ஏற்படுது. அதுல இப்ப இள வயது மரணங்கள் கூடிக்கொண்டு இளம் வயதாக்கள். ஆகவே அவங்க கடும் கேர்லெஸ்ஸா இருக்கிறது. அதான் காரணம். அந்த இள வயதாக்களுக்கு கேர்லெஸ் கவலையும் கூட கணக்கெடுக்கல. வயசனாக்கள் உடனே ஓடிடுவாங்க. சரியானே? ஆகவே நீங்க அந்த ஆலோசனைகளை வழங்கி அவங்க என்ன செய்யறாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து இசிஜி எடுக்கணும். அவங்கள நடக்க கூட இது அந்த கலைப்படை விடாமக்கு நீங்க அவங்கள நூதனமா கொண்டு வந்து கூட எல்லாரும் கூடிட்டு கத்தி அந்த இது இதாக கூட ஹார்ட் பிரச்சனை கூடிடும். அதாலதான் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்களை வந்து கூட நிக்கிறார்கள் எல்லாம் கலைச்சி அவர் ரெஸ்டா வைக்கிறார், தூங்க வைக்கிறார். இந்த அமைதி அறிக்கணும். அவர் இதயம் சுலுவா வேலை செய்யணும், அமைதியாகும். இப்படியான நடைமுறைகளை நீங்க கையாண்டு ஆரோக்கியமா வாழணும்னு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.